நான் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னன்னா, பசங்கங்கிற படத்துல நான் மீனாட்சி சுந்தரன்ற கேரக்டர்ல நடிச்சேன். உங்களுக்கு தெரியும். அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது அவர் தான். ஏன்னா அப்ப வந்து அவருக்கு நடிகர்கள் எல்லாம் நடிகர் ஆகல. அப்பதான் புதுப்பேட்டைங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோலாம் அப்படிலாம் ஆகல. நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாருன்னா நடிகர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனாவதுக்கு பண்ணிருப்பாரு. அதுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி நாடகத்தை உட்காந்து இப்படி பாப்பாரு. ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்து இப்படியே பாப்பாரு. அந்த நடைய மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து அவர் வந்து எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி, வெற்றிமாறனும் சரி, அவர் வந்து எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுவனை. அது மாதிரி அவரும் வந்து நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி சாரி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதில் வந்து அவர் அண்ணன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி இன்னொன்று சொன்னார், ரொம்ப மறக்கவே முடியாது. நான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் வந்து அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை வந்து ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு விரும்புங்க. என்னன்னா ஃபோன் அடிச்சு நான் ஃபோன் அடிச்சேன்னு சொல்லுங்க அப்படிமே, ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்கிட்ட பேசுகிறேன், எனக்கு டயர்ட் ஆகிருது அப்படின்னு. இல்ல முதல்ல பேசும்போது நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்ல உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படட்டும், இல்லைன்னா அவங்க கோவப்படட்டும். ஆனா அவங்க பேச்சை கேட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது, டயர்டாகி உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்பெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. முன்னாலாம் ஒரு 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் வந்து அவர் தான். ஏன்னா அப்பப்போ வந்து ஃபோன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இன்ன வரையும் அந்த இது அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் வந்து அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில் போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல, அந்த கேரக்டர் வந்து இது ஒரு திருட்டு கேரக்டரா இருக்கு. ஆனா வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல, அவர் இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி போயிட்டாரு. அதனால அவர் அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள். நல்லா அண்டு வந்திருக்க மற்ற பெரியவங்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்தில் என் கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றினேன். அதுமாரி தனஞ்சய அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்பில் இருந்து இன்ன வரையும் நட்பு தொடருது. அது வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பாக இருக்கணும். அதுமாதிரி நீங்கள் சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் அதேமாதிரி எனக்கும் அதேமாரி பக்கத்தில் ஒரு சின்ன இடம் புகார்லாம் வந்தால் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடைகளை வந்து இவ்வளோ நிறைவாக ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமாக அந்த 2 ஜீவன்கள் தான் காரணம். அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனும் விஜய் சேதுபதி அவர்களும், அதுக்கு உறுதுணையாக நட்டி அண்ணனும்.